ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னது காவேரியும் மாப்பிள்ளையை பார்க்கணுமா, காவேரிக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடில். நேற்றுக்கு என்னென்னா விஜய் பொண்ணு பார்க்க சொல்கிறாரு, இன்றைக்கி என்னென்னா இவங்க மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்க. எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் காவேரி என்ன தான் டீஸ் பண்ணாலும் அவங்க கோவம் வாங்குற மாதிரி தான் நம்ம விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லணும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒம்பழுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வலிக்கிட்டு எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படின்னு விஜயோட ரியாக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பட் அப்போ கண்டிப்பாக காவேரி கோவப்பட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட நம்ம காவேரி சொல்லியிருந்துருக்கலாம், பாப்பா பெரிய பொண்ணாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போகும்போது விஜயை மீட் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் காவேரி சொல்லலை, மறந்துட்டாங்களா? ஏன்னா விஜய் மேலே அந்த லைட்டாக ஒரு பொசிஷனஸ் இருந்துச்சுல, ஒரு கோவம் மாதிரி, ஒரு செல்ல கோவம், அதனால் அதை மறந்துட்டாங்களா இல்லை விஜய் உங்களுக்குங்கிறது மட்டும் தான் எண்ணத்தில் தான் நமக்கு தெரியல. இல்லை விஜய் வந்து டீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ சொல்லாமல் போயிட்டாங்களோ. பிகாஸ் அந்த வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக விஜயுமே குழம்புவார் இல்லையா, ஒரு உண்மையிலே அவர் சொன்னது நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எதுவும் சொல்லாமல் இருக்காங்களா? அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஏன் காவேரி சொல்லலைன்னு நமக்கு தெரியல. அந்த ஃபங்க்ஷனில் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாமிகிட்ட கேட்டால் நம்ம விஜய்க்குமே தெரிய வருது. பட் என்னவா இருக்குன்னு சொல்லி நாளைக்கு எபிசோட் போகும்போது நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது அது நமக்கு இவங்களை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபங்க்ஷன், அதாமல் பாப்பா பெரிய பொண்ணு இருக்கிறத வீட்டுக்கு சொல்லி தெரிஞ்சிருக்கு. பட் நம்ம சொன்ன உடனே நம்ம யமுனா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ யமுனா நிவினோட பாண்டிங்குமே கொஞ்சம் அழகாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காவேரிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கும் போது விஜய் வந்து வலிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இவங்க புரிஞ்சுட்டு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல காவேரி கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஒரு செல்ல கோவமாக தான் இருக்கும் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன் காவேரி சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.